26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகுது? ஜென்ம ராசின்னு பயந்துகிட்டே இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் மன நிம்மதியும் இந்த குரு பகவான் தரப்போறாரு. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஸோ ஏதாவது பேசினா கூட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். ஸோ என்ன நீ ஒரு அடிமையாக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் ஆட்பட மாட்டேன், உன்னுடைய கண்ட்ரோல்ல நான் இல்லை அப்படிங்கிறத 4 பேருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு. இப்போ குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால மீனம் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. மீனராசி என்பர்கள் தன்னை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஒன்று நீயே நம்மளே மன்னிக்கிறது தான் ஒரு பெரிய ரெமடி இல்லையா? அந்த மாதிரி மீனராசிக்காரங்க அவங்களே மன்னிச்சிருவாங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்ததெல்லாம் போதும், உனக்காக நீ வாழ ஆரம்பிங்க. கையில் காசு தாங்கும். ஏன்னா என்ன சம்பாதிச்சாலும் என் கையில் காசு இல்லைங்கிறதான் மீனராசிக்காரங்களோட நிலைமை கடந்த ஒரு 4 வருஷமாகவே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் தன்னுடைய கல்யாணத்தை நிறைய பேர் தானே நடத்தியிருப்பாங்க மீனராசியில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் மீனம் அழகாக பண்ணும். எல்லா பொறுப்புகளையும் எடுத்து சரிவருந்து செய்யக்கூடிய மீனம் தன்னை பற்றி யோசிச்சு தனக்காக கொஞ்சம் காசு, யாரையாவது நம்பி ஏமாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். என்னதான் இருந்தாலும் குரு இருக்கிற இடத்த கெடுப்பாங்க. நமக்கு ஏற்கனவே நல்ல ஆள்களெல்லாம் சூஸ் பண்ண தெரியாது. காதல் விவகாரங்களை மீனராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல்ங்கிற பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. நான்வெஜிடேரியன் கன்சம்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் குறிப்பாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகுது? ஜென்ம ராசின்னு பயந்துகிட்டே இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் மன நிம்மதியும் இந்த குரு பகவான் தரப்போறாரு. 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறாரு. ரொம்ப பெரிய விஷயம். மன தைரியம்ங்கிறது அதிகமாகும். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஸோ ஏதாவது பேசினா கூட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். ஸோ என்ன நீ ஒரு அடிமையாக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு நான் ஆட்பட மாட்டேன், உன்னுடைய கண்ட்ரோலில் நான் இல்லை அப்படிங்கிறத 4 பேருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடக்கும்போது இந்த மீனராசி அன்பர்களை நிறைய பேர் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராசியில் சனி உட்காரும்போது நிறைய தாழ்வு மனப்பான்மை வரும். செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். அப்படி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களை கூட யாராவது டாக்ஸிக்காக இருக்கிறாங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இயற்கையாக இது நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் மீனராசி அன்பர்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால மீனம் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. என்னை ஏமாலின்னு நினச்சி நீ ஏமாற்றிட்டே இருந்தில்ல, என்னுடைய ஒரு சாஃப்ட் கார்னரை யூஸ் பண்ணி எனக்குள்ளே ஒரு தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை நீ க்ரியேட் பண்ணி உனக்கு நீ அடிமையாக்குனேல, என்னை யூஸ் பண்ணி உன்னுடைய காரியங்களெல்லாம் நீ சாதிச்சுக்கிட்டல, இனிமேல் அதுக்கு நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்னு தைரியமாக தெளிவோட ஒரு அவேர்னஸோட மீனராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. இப்போ குரு பகவானினுடைய பார்வை மீனராசி மேலே படுது. அப்போ குரு பகவானினுடைய பார்வை பலம் பெறுகின்ற பலன்கள் அப்படின்னா அது மீனராசிக்கு என்ன? மீனராசி அன்பர்கள் தன்னை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஒன்று நீயே நம்மளே மன்னிக்கிறது தான் ஒரு பெரிய ரெமடி இல்லையா? அந்த மாதிரி மீனராசிக்காரங்க அவங்களே மன்னிச்சிருவாங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்ததெல்லாம் போதும், உனக்காக நீ வாழ ஆரம்பிங்கிற ஒரு தைரியம் வரும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லவர்களுடைய சேர்க்கைங்கிறது கிடைக்கும். நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தொழில் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு நல்ல லாபம்ங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 9ஆம் இடம் வலுப்படுறதுனால அப்பாவுடைய அன்புங்கிறது அதிகமாகும். ஸோ அப்பாவை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் திருமணம் ஆயிடுச்சு, பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன், அடுத்து அப்பாவோட எனக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அப்பாவுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அவரை பார்க்குறது. சில பேர் அப்பாவோட ஒரு ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள்லாம் அதிகமாக கிடைக்கும். மேம் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுடைய குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? குடும்பங்கிறதுல பலியாட ஆகிட்டு இருந்தது யாருன்னா மீனராசிக்காரங்க. ஸோ யார் என்ன தப்பு பண்ணாலும் நீ தான் காரணம்ன்றவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பலியாடு அது யாருன்னா மீனராசி அன்பர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த நிலைங்கிறது மாறப்போகுது. இவங்களுமே தன்னைத்தானே இறக்கிட்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, தன்னைத்தானே மறந்துட்டு தியாகம் பண்ணுறது, இந்த குணங்களெல்லாம் ஏற்கனவே மாற்ற போகிறாங்க இல்லையா ராசியை குரு பார்க்குறதுனால. ஸோ இந்த விஷயத்தை இவங்க மாறும்போது குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கான மரியாதைங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும். குடும்ப ஒற்றுமைங்கிறது மேலோங்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க மீனராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுடைய திருமண பிராப்தம், குழந்தை பிராப்தம் எப்படி இருக்குது? பாக்யஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ அது ரொம்ப விசேஷம்.
கணவனாகிறது ஒரு பாக்கியம், மனைவியாகிறது ஒரு பாக்கியம், தாயாகிறது பாக்கியம், தகப்பனாகிறது பாக்கியம், அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும். ஸோ 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இல்லையா குரு பார்க்குறாரு, அப்போ ஆண் குழந்தை யோகமே நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ என் குழந்தை இப்படி இருக்கணும், என்ன மாதிரியே இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள மாதிரியே அவங்க ஜாடையிலே ஒரு குழந்தை பிறந்துடும். என் குழந்தைய நான் இப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரியே வளர்ப்பாங்க. மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அதுகளோட சேஷ்டைகள்லாம் குறைஞ்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். வயசான பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கு. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? ஒரு ஏற்றம் உண்டாகுமா? கையில் காசு தங்கும். ஏன்னா என்ன சம்பாதிச்சாலும் என் கையில் காசு இல்லைங்கிறதான் மீனராசிக்காரங்களோட நிலைமை கடந்த ஒரு 4 வருஷமாகவே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் காசு தங்க ஆரம்பிக்கும். நான் சம்பாதிக்கிறேன், பட் சுற்றி இருக்கிறவங்களாம் அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு குரூப் இருக்கும் மீனத்துக்குள்ளே. அதுதான் நிறைய மீனத்தில் இருக்கிற ஒரு மெஜாரிட்டி கேட்டகரி எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்க தான் கேர்டேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தன்னை பார்ப்பாங்க, கொஞ்சம் தனக்குன்னு காசை எடுத்து வைப்பாங்க, கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் போட்டு சேமிச்சு வைப்போம், நம்ம ஃப்யூச்சருக்கு இது வந்து உதவும். தன்னுடைய கல்யாணத்தை நிறைய பேர் தானே நடத்தியிருப்பாங்க மீனராசியில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் மீனம் வந்து அழகாக பண்ணும். எல்லா பொறுப்புகளையும் எடுத்து சரிவருந்து செய்யக்கூடிய மீனம் தன்னை பற்றி யோசிச்சு தனக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. பொருளாதார மேம்பாடுங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக மேம். இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? மீனராசி அன்பர்கள் இவ்வளோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடந்தாலும் எதுலலாம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா காதல் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். யாரையாவது நம்பி ஏமாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். என்னதான் இருந்தாலும் குரு இருக்கிற இடத்த கெடுப்பாங்க. நமக்கு ஏற்கனவே நல்ல ஆள்களெல்லாம் சூஸ் பண்ண தெரியாது. ரொம்ப பாசமாக இருந்தாங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இதுதான் லவ்னு நம்பி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப டீப்பாக. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போனால் அது எங்கே போய் கதை முடியுங்கிறது தெரியாது. ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சும் அதை சகிச்சுக்கிட்டே உள்ளே இருக்கும் மீனம். ஏன்னா லவ் பண்ணிட்டாங்களாம், விட்டுட்டா வந்து அது பெரிய மாரல் ப்ராப்ளம் ஆகிடுமா. ஸோ அதனால் விடவே மாட்டாங்க. நீ கெட்டவனாக இருந்தாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நிலையெல்லாம் மாறும். ஸோ ஒரு முள்மரம்னு தெரிஞ்சு இறுக்கி பிடிச்சோன்னா நம்ம கையை தான் கிழிக்கும். அதை விட வேண்டிய காலகட்டம் இதுன்னு அதை விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். காதல் விவகாரங்களை மீனராசி அன்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல்ங்கிற பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. திருமணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தை மீனராசிக்காரங்க தனக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அவங்க செய்யணும்? மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றத வந்து முதல்ல நிறுத்தணும். நான்வெஜிடேரியன் கன்சம்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் குறிப்பாக பக்கத்தில் ஏதாவது சித்தர்கள் கோவில் இருக்குதுன்னா அங்கே போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சாத்வீக உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தயிர் சாதம், லெமன் ரைஸ், இந்த மாதிரி கூட்டு பொரியல், நெய், அப்பளம்னு வெரைட்டியாக சாப்பிடாம சாத்வீக உணவுகளை வியாழக்கிழமையில் எடுத்துக்கிட்டே வராங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ரெமடியாக அமையும். கோவில்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுடைய வந்து வாழ்க்கை மாறும் அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் மொரப்பநாடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, குருஸ்தலம். அங்கே போய் ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கை மாறும். இவங்க பேரில் அந்த கோயிலில் அர்ச்சனை வச்சுக்கிறதும் விசேஷம். வாழ்வியல் ரீதியாக இவங்க என்ன பரிகாரம் பண்ணும்போது இவங்களுடைய வாழ்க்கை மாறும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம், சாம்பார் சாதத்தை டொனேட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாயுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். ஸோ பாக்கியங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது செவ்வாயுடைய தானியத்தை துவரம் பருப்புங்கிறத தான் நம்ம சாம்பாரில் போட்டு செய்வோம். ஸோ துவரம் பருப்பு சாதமோ சாம்பார் சாதமோ தானமாக இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது வாழ்க்கை மாறும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாகவே குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது, அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரத்தை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.